ஆக்டர் ரோபோ சங்கர் திடீர்னு இறந்து போயிருக்காரு. இந்த விஷயம் ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரோபோ சங்கருக்கு கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி மஞ்சக்காமலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், அதனால உடல் ரொம்ப மெலிஞ்சிருந்தாரு. அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த டைம்ல கூட அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஃபேக்கான நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்போ கூட அவர் நல்லா தான் இருக்காரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உடம்பு சரியில்லை, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு, இப்போ முற்றிலும் குணமாயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் அந்த டைமில் கூட ரோபோ சங்கர், நான் நிறைய ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், அதனால தான் எனக்கு இந்த நிலைமை, இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபேமிலி குடும்பம்னு சந்தோஷமாக இருக்கேன், என் உடல்நிலை இப்போ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய வீடியோஸ் அவர் வந்துருந்துச்சு. இந்த நிலையில் இப்போ திடீர்னு அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. அதனால் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. அதனால் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறமா டாக்டர்ஸ் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நீர்ச்சத்து குறைபாடு, ரத்த அழுத்தம், அது மட்டும் இல்லாமல் மஞ்சக்காமாலை வேற இருக்குது அப்படின்றனால அவர் கோமா ஸ்டேஜில் இருந்ததாக சொல்லப்படுது. நேற்று வரைக்கும் கோமா ஸ்டேஜில் இருந்த ரோபோ சங்கர் இன்னைக்கு 8:30 மணி அளவில் இறந்து போயிருக்காரு. இந்த விஷயம் கேள்விப்பட்ட ஒட்டுமொத்த திரை உலகத்துக்கும் சின்ன திரை பிரபலங்களுக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்குது. பிரபலங்கள் மட்டும் இல்லாமல் ரசிகர்களுக்கும் இந்த விஷயம் மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஸோ பலருமே அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை ரோபோ சங்கர் குடும்பத்துக்கு தெரிவிச்சிட்டு வராங்க.